வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தங்கள் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் வருவதை தடுக்காவிட்டால் இந்திய அரசு தங்களுக்கு செய்யும் மற்ற உதவிகளின் நோக்கம் குறித்த கேள்வி எழும் என இலங்கை அமைச்சர் பேசியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களையும் அவர்கள் படகுகளையும் இலங்கை அரசு சிறைப்பிடிப்பது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் பிமல் ரத்னநாயக்கே வடக்கு இலங்கை மக்களின் ஒரே வாழ்வாதாரம் மீன்பிடித்தல் மட்டுமே என்று கூறியுள்ளார். இந்தியா பல வழிகளில் தங்களுக்கு உதவி வருவதாகவும் மீனவர்கள் விஷயத்திலும் உதவினால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்றும் இலங்கை அமைச்சர் கூறினார். மேலும் யாழ்ப்பாண பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசும் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மீனவர்களின் விஷயத்தில் இந்தியா தங்களுக்கு உதவாவிட்டால் அவர்கள் செய்யும் மற்ற உதவிகளின் நோக்கம் குறித்து கேள்வி எழும் என்றும் இலங்கை அமைச்சர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் மோடி அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ள நிலையில் அவருடனான பேச்சுவார்த்தையில் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்கள் விவகாரத்தையும் சேர்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். நயன்தாரா நடிக்கும் மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் பூஜை மற்றும் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகைகள் குஷ்பு, மீனா, ரெஜினா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தை சுந்தர்சி இயக்க உள்ளார். 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராக உள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் தனது திரைப்பயணத்திலேயே பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும் என கூறியுள்ளார். மூக்குத்தி அம்மன் என்பது வெறும் கதாபாத்திரம் அல்ல, அது ஒரு எமோஷன் என உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார் நடிகை நயன்தாரா. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாக ஆங்கிலம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இதர மொழிகள் பேசும் மக்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க தரவு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அதிகபட்சமாக 23 கோடியே 90 லட்சம் நபர்கள் ஆங்கிலம் பேசுவது தெரியவந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 4 கோடியே 10 லட்சம் நபர்கள் ஸ்பானிஷ் மொழி பேசுவதாகவும் 35 லட்சம் நபர்கள் சீன மொழியை பேசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 12 லட்சம் நபர்கள் பிரெஞ்சு, அரபிக் மொழிகளை பேசுவதும் தெரியவந்திருக்கிறது. 11 லட்சம் நபர்கள் கொரிய மொழியையும் 9,40,000 நபர்கள் ரஷ்ய மொழியையும், அமெரிக்காவில் 8,65,000 நபர்கள் ஹிந்தி மொழியை பேசுவது தெரியவந்திருக்கிறது. சிம்பொனி நிகழ்விற்காக தன்னை வாழ்த்திய அனைவருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர்கள் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அரசியல், சினிமா பிரபலங்களுக்கு நன்றி கூறியுள்ளார். லண்டனில் நிகழ்த்தப்படவுள்ள அவரது சிம்பொனி தனக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே பெருமை என மகிழ்ச்சியை பகிர்ந்தார். அனைத்து தமிழக மக்களின் சார்பாக என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். இந்த சிம்பொனி இசைக்கோர்வையை கிட்டத்தட்ட 35 நாட்களில் இளையராஜா எழுதி முடித்திருக்கிறார். லண்டனில் உள்ள ராயல் ஸ்காட்டிஷ் நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவில் பதிவு செய்யப்பட்ட வாலியன் சிம்பொனி 8ஆம் தேதி இசைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்பொனி இசையை உருவாக்கிய முதல் இந்தியர் என்ற சிறப்பு இளையராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது. தேனியில் கஞ்சா விற்று சிறை சென்றவர் புகார் கொடுத்த விவசாயியை காலணியால் தாக்கியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே தண்டியகுளம் கிராமத்தைச் சேர்ந்த சிங்கம் என்பவர் கஞ்சா வைத்திருப்பதாக விவசாயி மாயி என்பவர் புகார் கொடுத்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட சிங்கம் சிறைக்கு சென்று வந்து மாயியை காலணியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த விவசாயி மாயி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து விவசாயியை தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக சிங்கம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல, தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். ஒடிசா மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளிகளும் காவி நிறத்தில் இருக்க வேண்டும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த உதாரண படத்துடன் கூடிய சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. ஒடிசாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. நவீன் பட்நாயக்கின் 1/4 நூற்றாண்டு ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தது. அவரது ஆட்சியில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஒரே சீராக பச்சை நிற வர்ணம் பூசப்பட்டிருந்தது. நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதள கட்சியில் பச்சை வர்ணம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாஜக ஆட்சி அமைந்துள்ள நிலையில் பச்சை வர்ணம் நீக்கப்பட்டு பாஜக கொடியில் உள்ள காவி நிறத்திற்கு பள்ளிகள் மாற உள்ளன. துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு தங்க கட்டிகளை கடத்தி வந்த நடிகை ரன்யாவிடமிருந்து மொத்தம் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஏடிஜிபியான ராமச்சந்திரனின் வளர்ப்பு மகள் இவர்.
கடந்த 3ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் 12 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளை கடத்தி வந்த நடிகை ரன்யாவை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். தொடர்ந்து அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் 2.5 கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடையில் ஒட்டி வைத்து தங்க கட்டிகளை அவர் கடத்தி வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்க கட்டிகளை கடத்தி வரும் குருவி போல் நடிகை ரன்யா ராவ் செயல்பட்டு வந்ததும் 1 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்து கொடுத்தால் அவருக்கு 5 லட்சம் ரூபாயை கடத்தல் கும்பல் கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத்தை கடத்தி வரும்போதெல்லாம் ஏடிஜிபியின் மகள் என கூறி விமான நிலைய சோதனையிலிருந்து நடிகை ரன்யா ராவ் தப்பித்து வந்ததாகவும் இந்த முறை வசமாக சிக்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். கர்நாடகாவில் இளம்பெண் ஒருவர் தன்னை காதலனுடன் சேர்த்து வைக்க கோரி கடவுளுக்கு மனு எழுதி கோயில் உண்டியலில் போட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் மாலூரில் உள்ள சிக்க திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் உண்டியல் எண்ணும் பணி நடந்தது. அதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களுக்கிடையே ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில் காதலரின் பெயரை குறிப்பிட்டு, திருப்பதி திம்மப்பா, நாங்கள் இருவரும் விரைவில் ஒன்று சேர வேண்டும் என்று வேண்டுதல் முன்வைக்கப்பட்டுள்ளது. தனது காதலர் தினமும் தனது அலுவலகத்திற்கு வந்து சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த இளம்பெண் மேலும் காதலனுடன் சேர்த்து வைத்தால் மொட்டையடித்துக் கொண்டு முடி காணிக்கை தருவதாகவும் பெருமாளிடம் வேண்டுதலை முன்வைத்துள்ளார். அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் திட்டத்தை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக அரசு திட்டங்கள் மற்றும் பணிகளுக்கான ஒப்பந்தங்களில் பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடிகளை சேர்ந்தவர்களுக்கு 24%, பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு 19% ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு 4% ஒதுக்கீடு வழங்க கர்நாடக காங்கிரஸ் அரசு பரிசீலித்து வருவதாக கடந்த ஆண்டு கூறப்பட்டது. சிறுபான்மை மதத்தவரை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சி என்று பாஜகவினர் சர்ச்சை எழுப்பியதை அடுத்து இந்த பரிசீலனை கைவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்கப்படாதது பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே ஆங்காங்கே மக்கள் போராடி வரும் நிலையில் சத்தியமங்கலம் அருகே சதுமுகை ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் நாமமிட்ட மண்சட்டியை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 வாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட பணிக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்தும் தொடர்ந்து வேலை வழங்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் பவானிசாகர் வட்டத்திற்குட்பட்ட புங்கார் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாகவும் தொழிலாளர்கள் போராட்டம் செய்தனர். குலுக்கல் முறையில் பரிசு, உட்கார்ந்த நாற்காலி உங்களுக்கே சொந்தம் என பொதுக்கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க அரசியல் கட்சிகள் பல வழிமுறைகளை கையாளுகின்றன. இப்போது அரசு விழாவுக்கே ஏதாவது கொடுத்துதான் மக்களை அழைத்து வர வேண்டியதிருக்கிறது போலும். ராணிப்பேட்டையில் அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் நடந்திருக்கும் ஒரு சம்பவம் இந்த போக்கை அம்பலப்படுத்தியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் ஊராட்சியில் 1.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கைத்தறி துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்களின் பயன்பாட்டுக்காக திட்டங்களை தொடக்கி வைத்தார். இந்த விழாவின் இறுதியில் செட்டித்தாங்கல் அங்கன்வாடி மைய வளாகத்தில் வைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு திமுக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா செய்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி என்றாலே நம் அனைவருக்கும் லட்டு தான் நினைவுக்கு வரும். இனி அங்கே சுட சுட மசால் வடையும் கிடைக்கும் போல. பக்தர்களுக்கான அன்னதானத்தில் மசால் வடையையும் சேர்த்து பரிமாறும் திட்டத்தை அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தொடங்கி வைத்திருக்கிறார். தினமும் சுமார் 35,000 மசால் வடைகள் தயார் செய்யப்படும் என்றும் அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் அறங்காவலர் குழு தலைவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்கப்படாதது பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஏற்கனவே ஆங்காங்கே மக்கள் போராடி வரும் நிலையில் சத்தியமங்கலம் அருகே
சதுமுகை ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் நாமமிட்ட மண் சட்டியை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 வாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட பணிக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்தும் தொடர்ந்து வேலை வழங்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் பவானிசாகர் வட்டத்திற்கு உட்பட்ட புங்கார் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாகவும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். தமிழர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு அமெரிக்காவில் உயர் பதவிகளை அடைந்துள்ளதாக சந்திரபாபு நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார். செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். Now in Tamil Nadu also so many people are going to America. All, if you can see in America, more are from Tamilians. They learned English. They are doing extremely well. Google CEO, who is a Google CEO? If you can go through others, more or less number 1 or number 2 senior executives are from Tamil Nadu. Once they used to come to Delhi for IAS, now they are not coming. இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் கால் ஊன்றும் முயற்சியில் இறங்கியிருக்கும் நிலையில் டெஸ்லாவால் இந்திய சந்தையை கைப்பற்ற முடியாது என்று ஜிண்டால் குழும நிர்வாக இயக்குநர் சஜ்ஜன் ஜிண்டால் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், எலான் மஸ்க் ஸ்மார்ட்டான நபராக இருக்கலாம், விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பலாம், ஆனால் இந்திய கார் சந்தையில் அவரால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இந்தியர்களான நாங்கள் இங்கு இருக்கிறோம். இந்தியாவில் மஹிந்திரா நிறுவனம் செய்வதை டாடா நிறுவனம் செய்வதை ஒருபோதும் டெஸ்லாவால் செய்ய முடியாது என்று தெரிவித்தார். பாலிவுட் சினிமாவை விட்டு விலகுவதாக பிரபல இயக்குநர் அனுராக் கஷ்யப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஹிந்தி சினிமா துறையே மோசமான சூழலில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாலிவுட் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குநராக உள்ள அனுராக் கஷ்யப் நயன்தாராவின் இமைக்கா நொடிகள் படத்தின் மூலமாக தமிழில் பிரபலமானார். இவர் விஜயின் லியோ, விஜய் சேதுபதியின் மகாராஜா, விடுதலை 2 ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார். நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அவர், பாலிவுட் சினிமாவில் அனைவரும் கோடிக்கணக்கிலான வசூலை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக கூறினார். அங்கு கற்பனைக்கும் கலைக்குமான இடம் மறைந்துவிட்டதாக விமர்சித்திருக்கிறார். பாலிவுட் சினிமாவை விட்டு விலகப் போவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த அவர் அதனை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார். மும்பையிலிருந்து பெங்களூருக்கு குடிபெயர உள்ள அனுராக் இனி தென்னிந்திய திரைப்படங்களில் பணியாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.